நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முள்ளக்காடு சைடு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ராடன்டெயிலில் நிறைய டீம் அவ்வளோ டீமும் உள்ளே வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பேரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க, நல்லா அசம்பிள் ஆகிட்டாங்க. யாரெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத காட்டுறேன். யாருக்காவது மீன் அடிக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலை தான் மொதல் என்ட்ரியே தலை தான். போடுங்க தலை. வாத்தல 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 எதாவது தூக்குதல ஆடு போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை, பார்ப்போம். அண்ணனும் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே பாப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் யூஸ் பண்ணலான்பா. 250 ரூபா பாப்பர். அண்ணே பாப்பர் கட்டினேன். நிறைய பேர் நினைக்கிங்க பாப்பர் நல்லா விலை கொடுத்து வாங்கினா தான் அடிக்கணும் நினைக்கிங்க. இந்த பாப்பர்லாம் ஏற்றிட்டு இருக்கோம் எல்லாருமே. சரிங்களா? இந்த பாருங்கள், தலை தூக்கியிருக்காரா? இதை பாருங்கள், எல்லாம் அந்த 250 ரூபா பாப்பர் தான். இது கம்பெனி பிராண்ட்லாம் தெரியல, லோக்கல் பாப்பர், அவ்வளோதான். எங்கள் பிராண்டு சொல்லுங்கன்னு கேட்கிங்க, எனக்கு தெரியல. ஒரு சில பேர் ஆல்கோ வச்சுருப்பாங்க. நம்ம தம்பி ஆல்கோ வச்சு போட்டுட்ருக்காரு. அவருக்கு எதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 2-3 நாளாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்காவது எதாவது கொத்திடுவாருன்னு நான் நினைக்கேன். பார்ப்போம். போடு போடு, உனக்கு தான் மீன். விடாமுயற்சி. கொஞ்சம் காதலே போட்டுருப்பானே. புதுசாக பழகிறான்ல, நம்ம பின்னாடி வர்றதை கவனிக்காமல் எறிகிறான். அடுத்த டீமு இங்கிட்டு 2 டீம் நிற்கி. யார் வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்காங்க. தெரியுதா நண்பா? எல்லோரும் வெறி கொண்டு சுற்றுறாங்க. எதுக்கு? ஊழிக்கு. யாருக்கு லாட்ரி அடிப்புன்னு பார்ப்போம். இதுக்கு முந்தைய பதிவில் நம்ம மேனேஜர் லாட்ரி அடித்தார். ஜாக்பாட் அவருக்கு. ஆமாம், மொரட்டு ஜாக்பாட்டு முந்தின பதிவில் போட்டுருந்தார். அடி பாப்பா பார்த்தீங்கள, சக்குன்னு ஏந்துவார். அடுத்து முக்கிய கெஸ்ட்டு ஒரு ஆள் வந்திருக்காரு. யார்? சதாம் ப்ரோ. நிறைய நண்பர்கள் தேடுறீங்க. சதாம் ப்ரோ தான் பிடிக்க முடியல. அவர் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாகிடுறாரு. பாப்பா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகுது. இன்றைக்கி மீன் அவ்வளோ ஆக்டிவிட்டி தெரில. நிறைய இடம் வலை போட்டு வச்சுருக்காங்க நண்பா. திடீர்னு இப்போ ஒரு வாரமாக சுற்றி அலைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு மீன் 2 மீன் தான் பிடிக்க முடியுது. அதுவும் இப்படி நம்ம மொத்த டீம் வந்துச்சுன்னா மொத்த டீமில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கிடைக்கும். 1 2 3 4. அந்த பையன் தண்ணி குடிக்க ரெஸ்ட் எடுக்க வெளியே போயிட்டார். என்னடா அப்படி வேலை பார்த்த, அதுக்கு முன்னே ரெஸ்ட் எடுக்க அப்படின்ற மாதிரி. சரிங்களா? நம்ம ஒன்றும் ராடு போடல. ஏதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து காசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். நம்ம பதிவில் சதாம் ப்ரோவும் இன்னும் தலை மட்டும்தான் ஊழி ஏற்றாமல் இருக்காங்க. கன்ஃபார்மாக ஊழி ஏற்றிடுவாங்க. எப்படியும் யாரெல்லாமல் ஊழியை பிடிக்க வச்சிட்டோம். நம்ம சதாம் ப்ரோ கொஞ்சம் ரெகுலர் வர முடியல. அவங்களுக்கு டியூட்டி, அவங்க தனிப்பட்ட வேலைகள் அதிகமாக இருக்கும். கடை வச்சுருக்காங்க. நம்ம கடை யாருக்குன்னு வீடியோ போட்டிருப்போம். ஃபோட்டோ லேமினேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஃபோட்டோ பிரேம் தானே ப்ரோ? ஃபோட்டோ பிரேம் பண்ணி கொடுப்பாங்க. வேணுங்க நண்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் நம்பர்லாம் போட்டிருக்கேன் நான் பல வீடியோஸில். சிறந்த முறையில் செஞ்சு தருவார். இவர் தான் நம்ம சதாம் ப்ரோ. தெரியாத ஆளே இருக்க முடியாது. சரிங்களா? தரமாக செஞ்சு தருவார். அவர் அந்த ஒர்க்கு பிஸினால் இங்கே கவனத்தை செலுத்த முடியவில்லை. ஒரு சில டைமிங்கில் அந்த வேலை இல்லாத நேரத்தில் நம்ம கூட தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி, அடுத்து ஏதாவது மீன் அடிக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லை. பொறுமை சரியான சைஸு. எல்லாம் எப்படி சொன்னமா? இல்லை தங்கம். இது பாறை இழு. வந்துட்டான் கரைக்கு வந்துட்டான். ஊழிதான் இரு மெல்ல. அப்படியே காலை வச்சு அப்படியே தூக்கு. அப்படியே தூக்கு. தலையப்படி. அப்படியே தூக்கு. இவன் தான் துள்ளினா. அதான் இவன் தான் துள்ளினா. நாங்க தான்
தம்பிக்கு ஒரு மீன் லேண்ட் பண்ணியாச்சு. அது என்னன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆடு வாங்கி கொடுத்து மீனையும் தூக்கி கொடுத்துருக்காரு. மீன் பிடிக்க இல்ல ஃபர்ஸ்ட் டைம்ல எத்தனை நாள் ஆச்சு ஆடு வாங்கி? 3 நாள் தான் ஆச்சு. இல்ல கையை காலி பண்ணிட்டுல, கையை காலி பண்ணிட்டுல. நீ கரையை அப்படியே இழுங்க. லைட்டா தான் அடி உயரி இருக்கு. பாருன்னு யாரு சொன்னா? பாருன்னு யாரோ சொன்னாங்க. அவனை எங்க பாருன்னு சொன்னவன நான் தான் தமைய கட்டிங் பிளேயரா? இல்ல இவன் இப்பல போயிட்டு கொடுப்பானா வெள்ளவுளி? இல்லே தக்காளி மண்டை. நான் கீழே வந்து யாரும் பார்க்கல. ஆமா தலை நான் பார்த்தேன். தலகுப்புற விழுந்திய நான் பார்த்தேன். மீன் ஏத்தும்போது கூட ஆகல. நல்லா விடும். இல்ல அது அப்படிதான் இருக்கும். நேத்து நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஆது என்னன்னா வேற லெவல்னா உங்க அம்மாட்ட போய் காட்டு. நேத்து ஃபுல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்குல. உள்ள ஊக்கப்பு எப்படி ஊக்கப்பு நல்லா ஏறி இருக்கு. வசமா ஏறி இருக்கான். அழகு பார்த்து அம்மா தங்கத்தை தூக்கியாச்சு. நீங்க பயந்துட்டேன். சரியான பயம். அவன் மொத மீனே ஊழி தூக்கியிருக்கான் நண்பா. மொத மீனே ஊழி பாத்தீங்களா? சூப்பரு. செம அட்டே கேளு. இல்ல சுங்கியாகுது. உரமா வை ஒன்னாகுது. எங்க சக்குன்னு பிடி. ஆங்கிலர் ஆயிட்டான். அதான் ஆக்கியாச்சு நண்பா. இது பெரிய விஷயமே கிடையாது. யாருனாலும் பிடிக்கலாம். இந்த பிடிக்க வச்சது ஆதி என்னன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வாடு டிடிஎம் ஸ்குவாட் மெம்பர்ல இன்னொருத்தன். வாடா உள்ள வாடா. ஃபர்ஸ்ட் மீனா ஊளி. எப்படி 4 கிலோ இருக்காதானா? தூக்கு கபிலா தூக்கு. சூப்பர். அடிங்க ஒருத்தா. அதான் ப்ரோ மீன் சரி. செம சூப்பர். என்ன மீன்? ஊழி பாருங்க. நீங்க சதாம்பரம் சாச்சிட்டாரு. இன்னைக்கு தான் சொல்லிட்டு போன நண்பா. சதாம்பரம் ஒன்றும் சாதிக்கலன்ட்டு சாதித்து விட்டார். அப்பா செம சூப்பர் சைஸ். சிங்கிங்லூர்லாம் எடுத்துருக்காரு பாருங்க. முள்ளை பாருங்க. முள்ளு நிலமையா இருக்குன்னு. ஒரு முள்ள வளர்ந்துருக்கு. முள்ளு சோழி முடிஞ்சிட்டு நல்லா அடியாரி இருக்கு. இப்பதான் தலையிட்ட சொன்ன சூப்பர் செம்ம ஃபைட்டு. வால் மஞ்சா இருக்கும்போது நினைச்சேன் ஒருவேளை பாறையா. அந்த தம்பி பிடிச்சாரு பாருங்க. அதே சைஸில் தூக்கிட்டாரு. ஒரு 4 கிலோ இருக்கும். 4 கிலோ இருக்கணும் ப்ரோ. 10 கிலோ. கையில் பிடிங்க மீனே. இப்படி இந்த இடத்த பிடிக்கணும். அடிய பத்தி இல்லை. சட்டி விடுறா. என்ன விடு அப்படி ரைட்டா. தூக்கிட்டாரு. வெற்றிகரமாக நான் பதிவு. அப்பா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக சாய்ச்சியா பார்த்தீங்களா? ப்ரோ வந்து ஊழி தூக்காம விடுவாரா பாத்தியா? பாருங்க கேமரா நண்பர்கள் வீடியோ கால்லாம் வந்து பார்க்காங்க. ரைட்டு. அதான் ப்ரோ ஃபீல் எப்படி இருந்துச்சு? ராடு எப்படி தாங்குச்சா? நல்லா டப்பு. சா ப்ரோ ஊழி அடிக்கிறேன்ட்டு அடிச்சிங்களா? சொல்றான் உங்களுக்கு ஹாய் காட்டுறேன். கேமரா மாத்திரம் இருக்கு. அடங்க மாட்டிக்காம பாருங்க. அடங்க மாட்டேன்டா. இப்போ கூட தண்ணிக்குள்ள விடுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்க.
வரட்டும் 2ஆம் ஸ்ட்ரைக்கும் 3 ஸ்ட்ரைக்கு தான் நினைக்கிறேன். நான் அப்போமே சொன்னேன்ல ப்ரோ, என் பேச்சை கொஞ்சமாவது கேட்கீங்களா? நான் சொன்னேனா இல்லையா? இங்கே பாருங்கள், சதாம் ப்ரோ சொன்னால் கூட நம்ம பேச்சை கேட்க முடியாதுன்பா. வர வர நான் சதாம் ப்ரோ பாப்பரில் கடி இல்லைன்னு உடனே தான் சொன்னேன், சதாம் ப்ரோ நீங்கள் இது போடுங்க, சிங்கிங் லூர் போடுங்க எடுக்கும் அப்படின்னேன். உன் பேச்செல்லாம் கேட்க முடியாதுடா, நான் போடும்போது தான் போடுவேன் அப்படின்ட்டு இப்போ எடுத்து போட்டிருக்காரு. கரெக்டாக 3ஆம் ஸ்ட்ரைக்கில் எடுத்துட்டு அதை முதல்ல போட்டிருக்கலாம்ல. இப்போ எடுத்து காட்டுங்க ப்ரோ, கரெக்டாக எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத அங்கே தான் பிடிக்கணும். எவ்வளோ சைஸில் இருக்குங்க. அதான் ப்ரோ வாய் தூரம் இருக்குது, கீழே இருந்தவங்க எவ்வளோ லென்த்தில் இருக்கும். இடுப்பு தூரம் இருக்குன்பா. உங்கள் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரியலும், அவர் இடுப்பு உயரத்துக்கு இருக்குது. தலைவர் ஒரு 5 அடி உயரம். அப்போ லென்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே டன். சரி, அடுத்து யாராவது மீன் பிடிக்காங்களா, ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுக்க அப்படிங்கிறத பார்ப்போம். தம்பி ஒரு ஊழி எடுத்தினாரு, சதாம்பரம் ஒரு ஊழி எடுத்தார். நண்பா நம்ம சரியான மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம இவ்வளோ நேரம் மீன் பிடிக்காமல் இருந்தோம் பார்த்தீங்களா? எல்லாம் சதாம்பரம் திரைச்சாரு, புது சப்ஸ்கிரைபர் தம்பி திரைச்சாரு. எல்லாரும் திரைக்காங்களே, நமக்கு திரைக்க முடியலையே, ரொம்ப ஒரு வருத்தத்தோடு இருந்தேன் நண்பா. சாதனை புரிஞ்சுட்டேன். ராடு உடஞ்சிருக்கான்னு பாருங்க. உண்மையில் ஆனால் ஜிக்குக்கு உண்மையில் மவுஸ் நண்பா. இந்த ஜிக்கு நம்ம வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். உண்மையில் ஜிக்கில் வந்து சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எடுக்க தான் செய்யுது. 2 முள் எப்படி ஊக்கப்பா இருக்குங்க. நான் பாறை தான் நினச்சேன் நண்பா, பாறை தான் அடிச்சிருக்குன்னு நினச்சேன். என்னடா நீயும் க்ளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டான்னு கேட்பீங்க. பிரைடு கையை அறுத்துட்டு அதனால் க்ளவுஸ் போட்டிருக்கேன். பிரைடு கையை பிடிச்சிட்டு உள்ளே விட்டுருவோம். போயிட்டானா என்ன அப்படியே நிற்கான்? இல்லை என்ன போ, சாக்கில் இருக்கான். போயிட்டானா இல்லையா? போயிடுவான். அதான் போயிட்டானே. எங்கே போகிறான்? உங்கள் ஆள்கிட்ட தான் இருக்கான். போ போ டாமி, எந்திரி டாமி, எந்திரி டாமி. செத்துட்டியா? என்னாச்சு உனக்கு? இல்லை என்னாச்சு? என்னடாச்சு? சாக்கில் இருக்கியா? ஆமாம் அப்படிங்கு. சாக்கிலையா இருக்க? என்னடா நண்பா விட்டாச்சு. அட அப்படின்ட்டு போயிட்டான். கோவப்பட்டு போட்டேன், போயிட்டான். சரி ரைட்டு, அடுத்ததாக அடிக்கன்னு பார்ப்போம். நண்பா இங்கே பாருங்க, எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். போன லூர் கிடச்சிருக்கு நண்பா. இல்லை நம்ம அண்ணன் எடுத்து கொடுத்துருக்காங்க. வலையில் கிடந்ததா இல்லைன்னா போச்சு, அதை சொல்லுங்க. ஒதுங்கி கிடந்ததோ, கரையில் ஒதுங்கி கிடந்திருக்கு. பாருங்க கிடக்காம பாருங்க ஜியோ குட்டி. எங்க கிடைக்க போகுதுன்னு நினைச்சோம், கரையில் கிடந்திருக்கு. மீன் உதறிட்டு கடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல கடி, ஆனா அதே உதறி இருக்கான் பாருங்க. ஆமா, போன பாப்பர் கரை சேர்த்துட்டேன்பா, நம்ம கைக்கு வந்துட்டு. பரவாயில்ல, போன பாப்பர் கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய சம்பவம் நண்பா. எனக்கு அது ஒரு சரியான சந்தோஷம். ஆமாம், எப்படி எனக்கு லைனை கட் பண்ணியிருக்கான் பாருங்களேன். நல்ல ஏறி விழுந்து அடித்தான். பாதி லைனை காட்டினோம் பார்த்தீங்களா? சொல்லும்போது நிறைய நண்பர் நம்பியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி அண்ணன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னால் இன்ன வரைக்கும் நம்ப முடியல, போன பாப்பர் எப்படி தான் வந்துச்சின்னு. ரொம்ப நன்றிண்ணே. ரைட்டு, நம்ம சதாம் ப்ரோ சாதித்த சாதனையை பாருங்கள். இன்னைக்கு புலி பாறை ரெண்டையுமே அச்சீவ் பண்ணிட்டார். என்ன பாறை மட்டும் குட்டி, கூலி 4 கிலோ இருக்குப்பா. நாங்கள் வந்து எப்படிடா நீங்கள் சொல்கிறீங்க 4 கிலோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம வந்து எடை மிஷின் வச்சுருப்போம், அதை வச்சு எடை போட்டுருவோம். உங்களுக்கு வீடியோவில் காட்டாத காரணம் என்னென்னா, நம்ம அதை எடை போட்டு சொல்லிடுவோம், அவ்வளோதான். அதை எல்லாத்துட்டையும் காட்டினா சரி வராது அப்படிங்கிறக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒரு ரீசன் கிடையாது. சரிங்களா? நம்ம எதையும் மறைமுகம் வச்சு செய்கிறது கிடையாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நம்ம இந்த வீடியோவில் எந்த இதுவுமே மறைமுகம் இல்லாமல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை சதாம் ப்ரோ, உண்மையா இல்லையா ப்ரோ? யாராக இருந்தாலும் சரி மறைமுகம் இல்லாமல் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எடையை காட்டாத காரணம் என்னென்னா, வேண்டாம் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு ரீசன், நமக்கும் ஒரு இது இருக்கும், அதில் மாதிரி விட்டுருக்கோம். சரி ரைட்டு, சதாம் ப்ரோ வந்து கிளம்புறாங்க, வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதனால தான் நம்ம சதாம் ப்ரோ பிடிச்ச மீனை காட்டியிருக்கோம். நம்ம வந்து நம்ம கிளம்பும்போது தம்பி ஆமாம் தம்பி கிளம்பிட்டார். வா தம்பி வாங்க. அதை மறந்துட்டேன் சொன்ன மாதிரி இங்கே குட்டி. ஆமாம், தம்பியும் கிளம்பிட்டாரு. ஆளுக்கு ஒரு ஊழி ஏந்திட்டாங்க பாருங்கள், ஒரு ஏந்து. அவனை மறந்துட்டேன். நீங்கள் சொல்லி கொடுத்த டிப்ஸ் தானே, நீங்கள் தான் ஏற்றியே கொடுத்தீங்க. பதறிட்டான் தம்பி, கரை ஏற்றி கொடுத்துருப்போம். அந்த வீடியோ உள்ள கிடக்கும் பாருங்க. சாரி, இதுதான் அந்த வீடியோவே. தம்பி வந்து பதறிட்டாரு. அந்த ராடில் நம்ம தான் ஏற்றி கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபைட் பண்ண அவனுக்கு பழகலை, ஒரு 3 நாள் தான் வந்திருக்கான். அதனால் அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. அவனுக்கு அதான் கடிக்காது. என்ன தலை
பிடிக்காத ஆளுக்கு தான் மீன் நல்லா அடிக்கும். அதை பிடிக்க தெரியாத ஆளுக்கு தான் நல்லா மீன் பிடிக்கும். அதுக்குன்னு சதாம் ப்ரோவை சொல்லலை, நீங்கள் வேறு. அவர் டக்குன்னு இப்போ ஓவர டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு, என்ன விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு. சரி சரிண்ணே, ஓகே, பாய். பாய். 2 பேருக்கும் பாய். வீடியோ பாய் கிடையாது நண்பா, இன்னும் வீடியோ கண்டினியூ ஆகும். நம்ம நண்பர்கள் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நம்ம சதாம் ப்ரோ மட்டும் நம்ம ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க. என்னென்னா ஊருக்கு போகிறாங்க. அவங்க வந்து நாளைக்கு தான் வருவாங்க. தம்பி வந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வந்துடுவார். சாயந்தரம் போல் ரிட்டர்ன் வந்துடுவார் இங்கே ஸ்பாட்டுக்கு. என்ன நடக்குன்னு இன்றைக்கி நின்று அடித்து பார்த்து தான் போகிறோம். நாங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணல, அவங்க 2 பேரும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதனால தான் சரி, ரைட்டு, ஓகே. நண்பா இவ்வளோ நேரம் ஒரு ஜிக்கில் ஒரு மீன் பிடிச்சோம் பார்த்தீங்களா? அந்த ஜிக்கில் ஒரு பண்டாரி எடுத்துச்சு நண்பா. வந்தால் பாருங்கள், கொண்டு போயிட்டு ஜிக்கை கொண்டு போயிட்டு நண்பா. சபிக்கு கூட நினச்சி தான் நான் போட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜிக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். ஜிக்கு கூட ஒரு ஆள் கிடச்சி சேர்த்து போயிடுச்சு. உண்மையிலே ஜிக்கில் ரிசல்ட் இருக்கு நண்பா. ஜிக்கை எடுத்துகிட்டு உடனே பாருக்குள்ளே திரும்பிட்டு சபிக்கு பாறை தானே எடுக்கும் அப்படின்ட்டு ட்ராக்கை கொஞ்சம் லூஸ் வச்சுருந்தேன். டக்குன்னு உள்ள போயிட்டான். நல்லா அடிச்சு, ஸ்ட்ரைக்கு நல்லா இருந்துச்சு, போச்சு. உண்மையிலே ஜிக்கு ரிசல்ட் தான்பா. ஜிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பாறுகள் அதிகமாக இருக்கிற இடத்துல டாப்பில் வர்ற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பண்டாரி எடுத்துன்னா உடனே திரும்பிடுது. பாறைக்கு நல்ல ரிசல்ட்டு சரிங்க நண்பா. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ரிசல்ட் உள்ள பொம்மையில் நிறைய சொல்லியிருக்கேன், அதில் இதுவும் ஒன்று. அவங்க கொடுத்து நான் யூஸ் பண்ண சொன்னதுக்காக சொல்லலை, உண்மையிலே ரிசல்ட் இருக்கு நண்பா. அதுக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா என்னது உட்ட ஊழி வந்துட்டு, உட்ட ஊழி வந்துட்டு தூக்கு சக்கட ஓடான்னு ஒரு ஊழி விட்டேன். அண்ணன் நம்பினாங்களான்னு தெரியல. இங்கே பாருங்க, இந்த ரவுண்டு ஊழி தூக்கிட்டேன். வாடா செல்லக்குட்டி, எத்தனை வாட்டி தான் தப்பிப்பேன். நேரம் சரியான பசி நண்பா. இன்னைக்கு தான் என் உணவுக்குன்னு பிடிச்சிருக்கேன் நண்பா. சொல்ல போனா ரொம்ப நேரம் காசு பண்ணியிருக்கேன். காலையில் அவங்க போனதுலேருந்து காசு பண்ணிட்டு இருக்கேன். அது அடி எப்படி ஏறி பாருங்க. அடி மண்டை உச்சில தான் ஏறிக்காம பாருங்க. அதான் போன மிஸ் ஆயிடுச்சு. இப்படிதான் ஏறுதுண்ணே, ஒரு ஹூக்கில் தான் இருக்கு. அதான் அதுவும் போயிட்டுண்ணே. இதே சைஸ் இருக்கும் தல, இதோட கொஞ்சம் சைஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். வரியா இருக்கு பாருங்க, அழகா. எங்க 2 பேத்துக்கும் உணவு கிடைச்சிட்டு, சாப்பாடு கிடைச்சிட்டு. ஜும்பா நண்பா. நண்பா பெரிய ஊழி பாறை அடிக்கும் போது சந்தோஷம் நண்பா. இன்னைக்கு பசியில இந்த ஊழி அடிச்சது எனக்கு சரியான. ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆளுக்கு ஒரு ஊழி கிடைச்சதுன்னா நல்லதுதான். துடிக்கானே. சரி, நீங்கள் உன துடிக்க நம்ம அடுத்து சுட்டி தின்றுவோம். வேற வழி இல்லை. வார நண்பா, என்னடா தீய காட்டுற, இவ்வளோ நேரம் மீன் தானே பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை சாப்பிட போகிறோம். நான் சொன்னோம்ல, ரொம்ப குஷியானோம்ல நண்பா. இதுதான் வயிறு பசியோ பசி. மேன் வெர்சஸ் வைல்ட். நாங்கள் ஒரு கண்டென்ட்டை முடிக்கிறதுக்கு நண்பா ஒரு 2 நாள் 3 நாள் அலைஞ்சலாம். நாங்கள் கண்டென்ட் முடிக்கிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. என்ன செய்ய, இந்தா இறக்கிட்டாரா. இன்னும் மேலே சின்ன சுள்ளிகளை போடுவாங்க. என்ன அது மேலே வெக்க விழுந்துடும், கீழேயும் வெக்க விழுந்துடும். கீழே கம்பி இருக்குது. ஆமாம், மேலே அந்த மீட்டுக்கு வேணும்ல, மேலே உள்ள மீட்டுக்கு மூட ஆரம்பிச்சிட்டாங்களா. சும்மா மேலே புக்கு பண்ணி எறிவான். ஊழி கட்டி சதையாக தான் இருக்கும். வேவரங்களை சோறு மாதிரி வேகும். எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இது வேகட்டும் என்ன நண்பா. எந்த பிறகு அது எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துருவோம். ஊழி இப்போவுமே மீட்டு தனித்தனியாக பிரிஞ்சிட்டு நண்பா. போட்டு ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். நம்ம அப்படியே கங்கில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சம்முன்னு வெளியே எடுத்து ஒரு அறையை போட்ட வேண்டியதான் அப்படின்னு. நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு காட்டுறோம், சரிங்களா? இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துருவார். எங்கள் தலை எடுக்க ரெடி ஆகிட்டாங்கோ. கையில் க்ளவுஸ்லாம் போட்டிருக்காங்கோ. கையில் சுட்டுறக்கூடாதுன்னு. ஐயோப்பா, புட்டு மாதிரி உடையுதே. அங்கே தூக்குறதுக்கு மணியே எந்தா பாருங்க. கை வச்சு கீழே வச்சுருங்கண்ணா, தலை கீழே வச்சுருங்க, கங்கிலே வச்சுருங்க. சுட்டுட்டு முதல் ரவுண்டு சூடு ஓவர் ஆகிட்டு உள்ளே இறக்கிட்டாங்க. இந்த பாருங்க, சம்மணத்து கீழே வச்சுட்டாங்க. மேலே உள்ள கங்கங்க எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு அப்படியே போய் ருசி பார்த்துட வேண்டியதான். வீட்டுக்குள்ளே எப்படி நிற்கி பாருங்க, அப்படிதான் நிற்கி. இன்னும் கங்கு அதில் தான் இருக்குது. இந்த தலை மீட்டில் பிய்யுது இதில். ஆஹா, அவ்வளோதான். சால்ட்டு போய் தான் இது பிச்சு போட்டதுலேயே மீட்டு பாருங்க நண்பா. எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அண்ணா அங்கே கொண்டு போயிடுறேன்.
சுட்டுட்டு பீஸு நம்மகிட்ட தான் இருக்குது. தலை மீனை கொண்டு போகிறாரு. மீனை எடுத்துட்டாரு, மீனை கொண்டு போயிட்டு இருக்காரு. எப்படி பிறகு பாருங்க, புகையா பிறகு. தலை பிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதிலேருந்து வரும். நான் வருங்க, மீட்டு எப்படி வருது பாருங்க. நான் கொதிக்க இருக்கணும்பா. தகன்னு இருக்கு. அதிகமாக உண்மையிலே நாங்கள் 2 பேருமே ஊழி இப்போ தான் திங்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் தான். ஆமாம், நாங்கள்லாம் ஊழி. ஆமாம், ஊழிலாம் நிறைய சாப்பிட்ட கிடையாதுப்பா. உப்பு தேவையில்ல. ஐயோ, இதையும் சேர்த்தே சாப்பிட்டுலாம் போலையா. முறுமுறுன்னு இருக்கும். நல்லா இருக்கு. பக்கா மாஸ். ஆனால் எவ்வளோ தான் பொடி போட்டாலும் சரி, அந்த ராவான ஸ்மெல் வந்து இதில் தான் கிடைக்கும். ராவான, அதாவது மீனோட ஸ்மெல் உங்களுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா இதில் தான் உண்மையிலே கிடைக்கும். மீட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பூ மாதிரி அப்படி பஞ்சு மாதிரி இருக்கான் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கே நமக்கே அப்படி இருக்குது. வா, சோறு மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. நான் நம்ம குழந்தை போயிருக்குமோ, சரியா வேக வைக்கலையோ நினைச்சேன். ஆனால் மண்டையை பிடிச்சி தூக்கியிருந்தேன்னா பிஞ்சிருக்கும் நண்பா. அப்படி ஒலண்ட மாதிரி. அதாவது எப்படின்னா மீன் விட்டு போன மீன் எப்படி இருக்கும், அது தூக்கணும்னா குடக்குடன்னு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி வெந்த உடனே தனித்தனி பார்ட்ஸாக உதிர்ந்து வருது. என்ன பாருங்க எப்படி இருக்காது பாருங்க. மீட்டு உள்ளே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பா, வங்கமா அப்பா. கொதிக்குது. அப்பா, ஐயா, சூப்பர் தலை. வாத்தல தலை இப்படி விட்டு தலை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க எல்லாரும் நண்பர்கள் எல்லாம். இதுக்காகவே இந்த வாழ்க்கையை வாழலாம்டா. இப்பெல்லாம் நடந்தாச்சு. ஆனால் வாய் நிறைய திங்க முடியும் நண்பா. இப்படி நம்ம கொஞ்சம் பருவம் சைஸ் மீனை நீங்கள் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா வாய் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பொரிச்ச மீன் வந்து நம்ம ருசிக்காக சாப்பிடுவோம். இது வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய சுட்ட மீன் சாப்பிட்ருக்கேன் நானும். தலை முதல்ல ஃபீல் ஆனது உண்மையில சரியான பசி. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிட எனக்கும் தலை சரியான பசி. தலை இவ்வளோ நேரம் வெறி கொண்டு வீசணும் நண்பா. இது பேக் டு பேக்கு 3 ஸ்ட்ரைக்கிட்ட ஆச்சு. ஒரு மீன் என்னால் தூக்க முடிஞ்சுது. 3 ஊழி ஒரு பாறை மிஸ்ஸு. ஆனால் பெருசு கிடையாது நண்பா, எல்லாமே சின்ன சைஸ் தான். அந்த சைஸு ஒரு ஊழி மிஸ்ஸு, குட்டி ஊழி ஒரு ஊழி மிஸ்ஸு, ஒரு 1/2 கிலோ பாறையும் மிஸ்ஸு. இன்றைக்கி மிஸ்ஸு நிறைய பார்த்துட்டோம். போடுங்கதில்ல, போட்டு சாப்பிட்டு பாருங்க. சால்ட்டு போய் போட்டுது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கேஸை தூக்கிட்டு பாருங்க. உப்பு வச்சுருக்காங்க. போடு, கொல்லு. சாப்பிடுங்க தலை. காலி பண்ணிடுவேன். சார் பரவாயில்ல, சாப்பிடுங்க. நாங்கள் எங்கள் பகுதி பிரிச்சுக்கிட்டோம் நண்பா. ஆளுக்கு ஒவ்வொரு பகுதி. எங்கள் தலை ஒரு பகுதி சாப்பிடுவாங்க. தேவையில்ல போட்டால் அது ஒரு எக்ஸ்ட்ராவாக அடிச்சு கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். தேவையில்ல. ஆனால் இது கூட வத்தப்பொடி இருந்தால் நல்லாயிருக்கும். வத்தப்பொடியும் உப்பு லேசாக தூக்கி விட்டு அடித்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த உரப்பு சேர்ந்துடும். ஆனால் சுட்ட மீன் எப்படி சாப்பிடும்போது ஏன்னா உங்களுக்கு எல்லா டேஸ்ட்டுமே உள்ளே இருக்கும். உரப்பு மட்டும்தான் மிஸ் ஆகாமல் தவிர உப்பு மிஸ் ஆகாது. இதில் ரொம்ப சவுக்கள்னா தெரியாது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டுண்ணே. உண்மையில சுட்ட மீனுக்கு நம்ம சாப்பிட்டதில் இதான் உண்மையில சொல்ல போனால் பாரம்பரிய முறை. ஆமாம், அதான் மறந்துட்டீங்களே தலை. உண்மையில தான் நம்ம ஏதோ அந்த காட்டு வழியில் சமைக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்துட்டாலும் நினச்சிடாதீங்க. ஆனால் இதுதான் நம்ம பாரம்பரிய முறை. மீனை பிடிச்சா சுட்டு சாப்பிட்றதுலாம் அதோட உண்மையான ஃப்ளேவரு, ஒரிஜினல் ஃப்ளேவரு அதில் என்னங்கிறது அதில் தான் அந்த சுட்டு சாப்பிட்ற முறையில் தான் வரும். வேறு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, உண்மையான மீனோட டேஸ்ட் என்னன்னு பார்க்கணுன்னா சுட்டு சாப்பிட்றதுல தான் இருக்குது. எங்கள் தலை அந்த ஃபீலை அனுபவிச்சிருக்காங்க, அதனால சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. தலை முடிக்கிட்டோம் ஒரு பகுதி. ஆமாம், ரொம்ப நேரம் நம்ம ஒரு பாடாப்படுத்தக்கூடாது. நல்லா இருக்கு நண்பா. நம்மளும் நொறுக்கி விட்டுட்ருக்கோம். தலை சரி பசியான தலைக்கு மீட் நாள் சூப்பராக. நான் எப்படிலாம் நொறுக்கி விட்டு தான் இருந்தேன். அதில் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க நண்பா. மீன் எண்ணெய் எப்படி வடிஞ்சு வடி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பக்கத்தை நொறுக்கி விட்டாச்சு.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு உப்பு எடுக்க போகிறோம், இப்படி வச்சுக்கிற போகிறோம், அவ்வளோதான். இப்படி எடுக்க போகிறோம், இப்படி லைட்டாக டச் பண்ண போகிறோம். உண்மையிலே உப்பு சேர்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்பா, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது, கச்சி கிடக்கும். லைட்டாக ஒரு டிச் மட்டும் பண்ணணும். இன்னும் ஒரு பக்கம் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்பா, தலையை ஒரு பக்கத்தை முடிக்கல. நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல அப்படின்ட்டாங்க, அதனால் நம்ம சாப்பிட வைக்கணும். அதான் லேசாக ஓட்டி போயிருங்க, லைட்டாக ஓடி இருக்குமா, அப்படியே அப்படியே வச்சு கூட கொஞ்சம் மீட்டு உள்ளே ஏற்றி பங்கம், பங்கத்தின் பங்கம் உப்பாகும். அதான்டா இது சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து ஃபிஷ்ஷிங் போவோம். ஃபிஷ்ஷிங்கில் என்ன அடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சின்ன சைஸ் தான், சின்ன சைஸ் தான். போடுங்க, போட போட அடிக்கி. சரி, அடுத்து என்ன பார்ப்போம். கனவா பண்ண நினைச்சு கவிதா மாட்டிக்கிட்டே பங்கு அவ்வளவு பேர் நிற்கும், ஒரு ஆளுக்கு எடுக்கல. இவ்வளவு நேரம் பாப்பர் போட்டு எடுக்கல. இப்ப முடிச்சு வர பாடுறா அப்படின்னு சிங்கிலூரை கொண்டு போனா பிடிச்சிட்டு விட்டேன். இதெல்லாம் எல்லாம் தங்களிடம் கொடுத்த யானை பலன் வந்து நம்ம டீமோடு வந்திருந்தோம். எல்லா நாளும் வெற்றி காண முடியாது. இந்த பாருங்க, நம்ம தலை மட்டும் தான் வெற்றி காண்டிருக்காரு. சத்திய சோதனை நிறைய கேளுங்க, சத்திய சோதனை பாதையும் பொண்டாதையும் அடிச்சிருக்காரு. ஆமா, டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர். எல்லா நாளும் மீன் மாட்டாது, அதுக்காக தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? காலையில் மீன் அடிக்க முடிஞ்சுது, சாயந்தரம் எங்களால் அடிக்க முடியல. இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். பாய், தேங்க்யூ.